ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஆஃப் தி டேம்டு அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படம் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த அழகான கிராமத்தை காட்டுறாங்க. மலை பக்கத்தில் பனிமூட்டத்தோட பார்க்க ரொம்ப அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. படம் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் ஒன்றா கூடி சேர்ந்து அந்த கிராமத்துடைய ஆனிவர்சரி ஒரு சிறப்பு விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனிவர்சரி வில்லேஜ் கூட பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது படத்தோட லாஜிக்கே நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக காலையில் 10 மணி ஆகுது. அப்போது சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னாச்சு, இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது, எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மயக்கன்ற இன்னொருத்தன் சிட்டிக்கு போயிட்டு பழம்லாம் வாங்கிட்டு திரும்ப தன் கிராமத்துக்கு போயிட்டு இருக்கான். பார்க்க நல்லா ஹீரோ மாதிரி இருக்கான். ஆனா இவன் இந்த படத்துடைய ஹீரோ கிடையாது. இவனுக்கு படத்துல ஒரே ஒரு ரோல் மட்டும்தான். இவன் இந்த கிராமத்துக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. என்டர் ஆன உடனே அவனுக்கும் தூக்கம் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பக்கத்துல இருக்க ஒரு கம்பி மேல மோதி இந்த காரை பிளாஸ்ட் பண்ணிடுறான். சடனா பார்த்தோம்னா அந்த விஷயம் அந்த சிட்டி ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு கூட தெரிஞ்சு போகுது. இத்தனைக்கும் அவங்க தூங்க ஆரம்பிச்சு நாள் கணக்குல கிடையாது, வெறும் கால் நேரம் அரை மணி நேரம் தான் ஆயிருக்கு. வெறும் 10:30 மணி தான். அதுக்குள்ளே கவர்மெண்ட்டுக்கு அப்படியே நியூஸ் போயிருச்சு. போலீஸு, ஃபாரன்சிக் டீமு, சயின்டிஸ்ட்டு, இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கிராமத்துக்குள்ளே போகிற எல்லாருமே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்காங்க. வில்லேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்கு இந்த பக்கமாக தான் அவங்க இருக்காங்க. ஏதோ ஒரு தெரியாத கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம், லீக் ஆகிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆயிருக்கலாம். அதனால அவங்களாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதே ஸ்பாட்டில் அப்போது ஹைட்டான ஒருத்தர் காமிக்கிறாங்க. அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. அவர் பேர் ஆலன். அவர் ஒரு டாக்டர். ஆனால் அவர் அந்த பிரச்சனையை சரி பண்ண வரல. ஏன்னா அவர் இருக்கிறது கூட அந்த ஊர் தான். ஏன்னா அதே கிராமத்தில் தான் அவனுடைய ஒய்ஃப் இருக்காங்க. தன் மனைவிக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் கவலைப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கவர்மெண்ட், போலீஸ்காரங்க, சயின்டிஸ்ட் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி டைம் போயிட்டு இருக்கு. மணி 4 ஆகுது. ஆனால் யாருமே எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்கவே இல்லை. ஆனால் சடனா 4 மணி ஆன உடனே அப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருந்த அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே சடனா கண்ணு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. ஆலன் உடனே போயிட்டு தன் மனைவி விசாரிக்கிறான். 10லேருந்து 4 மணி ஆகிற வரைக்கும் உனக்கு என்னாச்சு, கனவு ஏதாவது வந்துச்சா, கனவுல வேற ஏதாவது வந்துச்சா, சப்போஸ் உடம்புல வேற ஏதாவது மாற்றம் இருக்கான்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான். ஆனால் ஆலன் மனைவி எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு லேடி, அவங்க அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபலாக இருக்காங்க. அவங்க தன் கணவனை தேடுறாங்க. அந்த கணவன் வேற யாரும் கிடையாது. ஆரம்பத்தில் சிட்டி போயிட்டு பழம் வாங்கி திரும்ப கிராமத்துக்குள்ளே போகும்போது ஒருத்தர் காரை பிளாஸ்ட் பண்ணி இறந்து போனார் இல்லையா, அவருடைய மனைவி தான் இவங்க. இவங்களுக்கு அப்பதான் தெரியுது தன் கணவர் இறந்து போயிட்டாருன்னு. ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இவங்களுக்கு தன் கணவன் எதுக்காண்டி இறந்து போனான்ற காரணம் கூட தெரியல. அப்பா ஆலன் ஹெட்மாஸ்டர் கிட்ட போயிட்டு அன்னைக்கு நீங்களா இதுக்காண்டி தூங்குனீங்க, அதுக்குண்டான காரணம் என்னன்னு சயின்டிஸ்டால கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். சீனா அங்க கட் பண்ணா அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே அதெல்லாம் மறந்து போயிட்டு ரொம்ப ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. திரும்ப அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்ணி தன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குலாம் தெரியாது தன் வாழ்க்கையை நாசமாக்க போற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு. அது என்னன்னா சடனா அந்த கிராமத்தில் இருக்க நிறைய பொண்ணுங்க ஒரே சமயத்துல மாசமாகறாங்க. அவங்க இந்த மாதிரி மாசமாகறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனா பார்த்தோம்னா நம்ம ஹெட்மாஸ்டர் கூட மாசமாகறாங்க. ஆனால் அவங்க கணவர் இறந்து போயிட்டு பல மாசமாச்சு. அவங்களுக்கும் வேற எந்த ஒரு ஆணோடையும் பழக்கம் கிடையாது. அப்படிக்கும் போது அவங்க கூட மாசமாயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆலன் கூட ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் ஒய்ஃபும் மாசமாயிருக்காங்க. வில்லேஜில் ஒரே சமயத்தில் இத்தனை பொண்ணுங்க மாசமான உடனே கவர்மெண்ட் திரும்பவும் மீட்டிங் போடுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் எல்லாரும் இதுக்காண்டி மயக்கமானாங்க. அதுக்குண்டான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ ஒரே சமயத்தில் இத்தனை பேர் மாசமாயிருக்காங்க. ஒருவேளை இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ, அதுக்குண்டான காரணம் வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு அதை கண்டுபிடிக்க சூசன் என்ற இன்னொரு டாக்டரை இந்த கவர்மெண்ட் நியமிக்குது. சூசன் ஆக்சுவலாக அந்த கிராமத்துக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு என்கொயரி பண்ணணும். அதான் அவங்க வேலை. இன்னொரு பக்கம் மாசமான அந்த பொண்ணுங்க எல்லாருமே தன் கருவை கலைக்க முடிவு பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி உருவாச்சுன்னு தெரியல. ஒரே சமயத்தில் கருவை கலைக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டேரக்டா மருத்துவமனைக்கு போறாங்க. அப்போ சூசன் அங்கே போயிட்டு நீங்கள் யாருமே உங்கள் கருவை கலைக்கக்கூடாது, அப்படி கலைக்காமல் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே $3000 பரிசா கொடுக்கும். இதே சைனா மாதிரியான வேற ஒரு நாடாக இருந்தால் நீங்கள் பிள்ளை பெற்றுக்கிறது காசு தரணும். ஆனால் நீங்கள் பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு நம்ம நாடு காசு தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரசவத்துக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொட்டைன் செக்கப்லேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் ஆகிற செலவு எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே பார்த்துக்கும் அப்படின்னு சூசன் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அது கேட்ட உடனே இந்த மாசமான பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச போது அவங்களும் சரி நாங்கள் அந்த கருவை கலைக்கல அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. கவர்மெண்ட்டும் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கு. கடைசியாக அந்த நாள் வருது. அதான் டெலிவரி டே. மாசமா இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஒரே நாள்ல டெலிவரிக்கு அட்மிட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பிறகு வர பிள்ளைங்க கூட ஒரே டைம்ல பிறக்கிறாங்க. ஒரு நிமிஷம் முன்ன பின்ன எப்படின்னு கிடையாது, சேம் டைம். மொத்தம் 5 பொண்ணுங்க, 5 பசங்க. ஆனால் 5வது பொண்ணுங்களில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இறந்து போய் பிறக்கிறாங்க. அந்த இறந்து போன சின்ன பெண் பிள்ளைய சூசன் யாருக்கும் தெரியாம வந்து லேபுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. டைரக்டா லேபுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் நாட்கள் போக போக அந்த பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுது அந்த பிள்ளைங்க நார்மலான பிள்ளைங்களே கிடையாது அப்படின்னு. அந்த சின்ன வயசுல பேசக்கூட தெரியாத அந்த சின்ன மழலை வயசுல அங்க இருக்க எல்லா பிள்ளைங்களுமே டியூப் யூஸ் பண்ணி தன் பேர் எழுதுதுங்க. நம்ம ஆளனுடைய பொண்ணோட பிஹேவியர் கூட ஒரு மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு நம்ம கியூட்டா தான் இருக்கு. ஆனா அது பண்ற வேலை எல்லாமே வேற லெவலு. ஒரு முறை ஆலன் ஒய்ஃப் அந்த சின்ன
பிள்ளையுடைய அம்மா வந்து அவங்களுக்கு குடிக்க சூப் வந்து கொடுக்குறாங்க. ஆனா அந்த சூப் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கு. அதனால அந்த சின்ன பிள்ளைக்கு கோவம் வருது. நார்மலா அந்த சின்ன வயசுல கை சுட்டா அழுவாங்க, இல்லைன்னா கோவம் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த சின்ன பிள்ளையோட கண்ணு சடனா கிரீனா மாறுது. அந்த சின்ன பிள்ளை தன்னுடைய அம்மாவை ஹிப்னடைஸ் பண்ணி அவங்க கையை கொதிக்கிற சுடுதண்ணிக்குள்ள விட வைக்குது. அவங்களும் துடிச்சு போறாங்க. ஆனா அதே சமயத்துல ஆலன் அங்க இருந்ததால அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க, இல்லைன்னா கை போயிருக்கும். ஆனா இந்த கதை அங்கோட முடியல. ஆலனுடைய ஒய்ஃப், அந்த சின்ன பிள்ளைய அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த அவமானத்தை தாங்க முடியாம இந்த அவமானத்தினால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஒரு உயரமான மலை உச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து கீழே குதிச்சு இறந்து போறாங்க. ஆலனும் தன் மனைவி இறந்து போனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறான். தன் மனைவி இறந்து போக காரணம் தன்னுடைய மகள் தான் அவனுக்கும் புரியுது. ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல, எதுவும் பண்ணல. அப்படியே கொஞ்ச நாள் போது அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப ஒரு மீட்டிங் போடுறாங்க. உண்மையிலேயே அவங்க கவர்மெண்ட்டை எதுக்காண்டி நடத்துறாங்க தெரியல. ஆனா இந்த விஷயத்துக்காண்டி திரும்ப திரும்ப மீட்டிங் மட்டும் தவறாம போட்டுறாங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சின்ன பிள்ளைங்க நடவடிக்கை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நோட் பண்ணணும், அவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும், இடையில ஒரு பொண்ணு ஆலன் ஒய்ஃப் இறந்து போனாங்க இல்லையா, அது காரணம் கூட இவங்க தான் அப்படின்னும் ஒரு நாள் கூட விடாம அவங்கள டெய்லி கவனிக்கணும்னு ஆர்டர் போடுறாங்க. சீன் கட் பண்ணா அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே 7 வயசு ஆயிருக்கு. பொதுவா 7 வயசுல இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கிரிக்கெட், கபடி அது இதுன்னு ஏதோ விளையாடுவாங்க. ஆனா இந்த பிள்ளைங்க எப்போதுமே படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டம் அந்த மாதிரி எங்க போனாலுமே ஒன்னா போறாங்க, ஒன்னா வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரி லைனா போறாங்க, லைனா வர்றாங்க. ஈவன் பாத்ரூம் போனா கூட அதே லைனை கண்டினியூ பண்றாங்க. அது எப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒரு பேர் மாதிரி, ஜோடி மாதிரி. ஆனா அதுல கடைசியா ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்கான். ஏன்னா ஆரம்பத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பிறக்கும் போது இறந்து போயிட்டான்னு சொன்னேன் இல்லையா, அதனால அந்த ஒரு பையனுக்கு மட்டும் ஒரு ஜோடி பேர் வந்து இல்ல, கிடைக்கல. அந்த பையன் பேரு டேவிட். அவனுக்கு ஜோடி இல்லாத காரணத்தினால என்னமோ தெரியல, அவன் தன் அம்மாவோட ரொம்ப அட்டாச்சா இருக்கான். சொல்ல போனவங்க கெத்தெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, அந்த கிராமத்துல இருக்க மக்களே இவங்க பக்கத்துல போக கூட பயப்படுறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே எந்த வேலையா இருந்தாலும் நம்ம நீட்டா பார்ப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் தவறாம டாக்டர் செக்கப் போவாங்க. சொல்ல போனா பிள்ளைங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு கடவுளை நேரடியா படைச்ச மாதிரி. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்க எல்லாருமே வழக்கம் போல செக்கப் போறாங்க. அங்க ஒரு பொண்ணு கண்ணுல டாக்டர், உங்க கண்ணுல தூசி மாதிரி ஏதோ இருக்கு, அதுல டிராப் ஊத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கண்ணுல டிராப் ஊத்துறாங்க. அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த டாக்டர் மயக்கி அவங்க கையாலேயே அவங்க கண்ணுக்கு டிராப் சுத்த வைக்குது. அந்த டிராப் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவங்க கண்ணு அப்பயே புகஞ்சு போகுது. ஆனா அதுக்கடுத்து அந்த டாக்டருக்கு கண்ணு போன விஷயம் அந்த கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. எப்படியாச்சு, யார் பண்ணது அப்படின்னு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டாக்டரை என்கொயரி பண்ணும்போது அப்ப அந்த டாக்டர் எனக்கு இதை பத்தி எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியும் அதெல்லாம் பண்ணது இந்த சின்ன பிள்ளைங்க தான் அப்படின்னு. அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹெட் மாஸ்டர் டைரக்டா ஆலன் கிட்ட போயிட்டு அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே டியூஷன் வைக்கணும்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் டேஞ்சர், யாரும் பக்கத்திலே போக மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா கூட பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட ஆலன் கிட்ட சொல்றாங்க. இவங்கள நார்மலா கவனிக்கிறது ரொம்ப கஷ்டம், இதுல எக்ஸ்ட்ரா டியூஷன் வச்சு என்னதான் சொல்லிக் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஆலன் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே டியூஷன் வைக்கணும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டியூஷன் டீச்சரா நீங்க தான் போகணும். இந்த உலகத்துல மனித நேயம்ன்றது எவ்வளவு பெருசு, மக்களுக்கு அது எவ்வளவு முக்கியம்னு நீங்க தான் அந்த பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், அவங்கள நீங்க தான் நார்மலா மாத்தணும் சொல்றாங்க. ஆனா ஆலன் அது கொத்துக்கல. என்னால முடியாது, நான் அந்த ஊரை விட்டு வேணா காலி பண்ணி போனே தவிர அவங்களுக்கு டியூஷன் சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாளே பார்த்தோம்னா அந்த பிள்ளைங்க எல்லாருமே ஒரே லைன்ல ஆட்டுக்கூட்டம் மாதிரி எங்கேயோ போறாங்க. அப்பதான் நம்ம டேவிட் அந்த கூட்டத்தை விட்டுட்டு தனியா ஒரு பக்கம் நடந்து போக ஆரம்பிக்கிறான். அவன் லைனை கட் பண்ணிட்டு தனியா போன உடனே அங்க இருக்க அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அவனை உத்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க. டேவிட் தன் டீமை விட்டுட்டு போயிட்டானே அவங்களாம் கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு பொண்ணு, அவங்க பேரு மாரா. டேவிட் தன்னுடைய பர்மிஷன் இல்லாம லைனை கட் பண்ணிட்டு தனியா போயிட்டு இருக்கான் அப்படின்றதா இந்த பொண்ணுடைய கோபம். கட் பண்ணா நம்ம டேவிட் டைரக்டா ஒரு மயானத்துக்கு போறான். அங்க அவன் எதுக்காண்டி போறான்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்துல இவனுடைய பேரு அந்த சின்ன குழந்தை பிறந்து இறந்து போனாங்க இல்லையா, அந்த சின்ன குழந்தைய அங்கதான் போச்சிருக்காங்க. அந்த சமாதியை தேடி போறான். அதே டைம்ல இறந்து போன அந்த சின்ன பிள்ளைடைய அம்மா கூட சமாதி கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷம் கடந்து போனாலும் அவங்க இன்னும் தான் பொண்ணை மறக்கல. உட்காந்து அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம டேவிட் கூட அதே சமயத்துல அந்த சமாதி மொத்தமும் தேடி தேடி பார்க்கறான். ஆனா எங்க பார்த்தாலுமே அந்த சின்ன பொண்ணுடைய சமாதி கிடைக்கவே இல்லை. உண்மையிலேயே இறந்து போயிருந்தா அந்த சமாதி அங்க இருந்து இருக்கணும், ஆனா அங்க இல்ல. அப்பதான் ஆலன் தன் மனைவி சமாதி முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டேவிட் பார்த்த ஆலன் அவனை கண்டுக்கல. ஆனா டேவிட் ஆலன் கிட்ட போயிட்டு அவனுடைய கையை பிடிக்கிறான், கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி. ஆலனுக்கு அப்பதான் புரியுது டேவிட்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படின்னு. அதனால ஆலன் அப்போவே அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே மனிதனையும் பற்றி டியூஷன் எடுக்க ஒத்துக்கிறான். அந்த சின்ன பிள்ளைங்களும் தவறாம டயத்துக்கு டியூஷன் வந்து டான் உட்காந்துடுறாங்க. நம்ம ஆலன் அவங்க எல்லாத்துக்குமே மனிதனையும் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல ஹெட் மாஸ்டர் ஆலனை கூப்பிடுறாங்க. ஆலன் ஹெட் மாஸ்டர் பார்க்க அவங்க அறைக்கு போயிடுறான். இன்னொரு பக்கம் கிளாஸ்ல இருக்க அந்த பிள்ளைங்க எல்லாருமே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த டயத்துல புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா அதே இடத்துல அந்த ஸ்கூல்ல கூட்டி பிறக்கிற ஒருத்தன் அங்க போறான். அவன் வந்த வேலையை மட்டும் பார்க்காம குடிச்சிட்டு ஃபுல் போதையில போயிட்டு அந்த பிள்ளைங்களை
செஞ்சுட்டு இருக்கான். வந்தவன் சும்மா இல்லாமல் அவன் வேலையை மட்டும் பார்க்காம ஒவ்வொரு பிள்ளைய வரிசையாக அழுகு வைக்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு சின்ன பையனை அடிக்கிறான். வேற என்ன இருக்குது, அங்கே இருக்க எல்லா பிள்ளைங்களுக்குமே கோவம் வந்துடுது. எல்லாருடைய கண்ணுமே க்ரீன் கலராக மாறுது. எல்லாரும் சேர்ந்து அவனை ஹிப்னடைஸ் பண்ணி பில்டிங் உடைய மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து கீழே குதிக்க சொல்கிறாங்க. இவனும் மேலே போகிறான், அங்கேருந்து கீழே குச்சிடுறான். ஹெச்எம் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஓடி போனாலும் அவங்களால எதுவும் செய்ய முடியல. இன்னொரு பக்கம் இந்த பிள்ளைங்க எல்லாருமே அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம ரொம்ப கூலாக நடந்து போகிறாங்க. அப்பால நேராக சூசன் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்போ சூசன் ஒரு கணக்கு சொல்கிறாங்க, 30 அப்படின்னு. அது அந்த பிள்ளைங்களுடைய மார்க் ஷீட் ரிப்போர்ட் கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்ட ஆளுங்களுடைய எண்ணிக்கை. அது மட்டும் இல்லாமல் சூசன் ஆளுனா யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய லேப் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது கண்ணாடி தொட்டிக்குள்ளே ஒரு ஏலியன் இருக்குது. அந்த ஏலியன் யாருன்னு திங்க் பண்ணுறீங்களா? ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஆரம்பத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் போது இறந்து போச்சு இல்லையா, அந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை. சூசன் அந்த பிள்ளை தான் தூக்கிட்டு வந்தாங்க. கட் பண்ணால் நம்ம ஆளு நேராக வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்க்கும்போது அவன் பிள்ளை நீட்டாக பெட்டெல்லாம் விரிச்சு வைக்கிறாங்க. அது மேலே ஒரு பெட்டி வச்சு அது மேலே தன் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்த ஆளன் துணியெல்லாம் இதுக்காண்டி எடுத்து வைக்கிறேன், இதுக்காண்டி பேக் பண்ணுறேன், எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த சின்ன பிள்ளை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்குது. ஆளுன்னு அதுக்கடுத்து எதுவும் கேட்கல. ஏன்னா அதுக்கடுத்து மேலே ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி கேட்டோம்னா தன் ஒய்ஃப் தண்ணிக்குள்ளே எப்படி கையோட வச்சாலோ அது மாதிரி தன்னை ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அதனால எதுவும் கேட்காம அப்படியே ஓட்டுறான். அடுத்த சீன்லேயே பார்த்தோன்னா அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தான் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த வில்லேஜுக்கு தூரமாக இருக்க ஒரு குடோனுக்குள்ளே போகிறாங்க. தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு அங்கே போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்க யாருமே, ஈவன் அந்த சின்ன பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் கூட அதை பற்றி எதுவும் கேட்க பயப்படுறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாளே ஒருத்தன் அந்த குடோன் கிட்ட போகிறான். அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பிள்ளையோடைய அப்பா தான் தன் பிள்ளையை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற நம்பிக்கையோட அங்கே வந்திருக்கான். அங்கே போய் தன் பிள்ளையை கூப்பிட்டு வா வண்டியில் ஏறி நம்ம போகலாம் சொல்கிறான். அப்போ அங்கே இருக்க எல்லா பிள்ளைங்களும் அங்கே வந்துடுறாங்க. எல்லாரும் இவனையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நீ கண்டிப்பாக இவன் கூட வந்துதான் ஆகணும், நீ இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் சொல்கிறான். சொல்லப்போனால் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அவன் சாவை அவனே தேடிக்கிற மாதிரி. இதெல்லாம் நடக்கும்போது சத்தியமாக அவனுக்கு புரிஞ்சிருக்கணும் தான் பொண்ணு நார்மலான ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு. இப்போ அந்த பிள்ளைங்களாம் ஒன்றா சேர்ந்து லைனில் நிற்கிறாங்க. அவங்க கண்ணெல்லாம் மாறி போகுது, இவனுடைய மனசும் மாறி போகுது. அவங்க கண்ணில் இருந்து பிரைட்டாக ஒளி வர ஆரம்பிக்குது. அப்போ இவனுடைய மனசு மாறி தான் வண்டி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கிறான். ஆப்போசிட் ஒரு பெட்ரோல் வண்டி இருக்குது. அது மேலே தன் காரை விட்டு வெடிக்க வச்சு அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். கட் பண்ணால் சூசன் அவசரமாக ஓடிக்கிட்டே ஆளுங்கிட்ட வராங்க. கவர்மெண்ட் இந்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. சீன் கட் பண்ணால் இன்னொரு பக்கம் அந்த சின்ன பிள்ளைங்களுடைய ஹெட்டு மாறான்ற ஒரு பொண்ணு காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு டேரக்டாக டேவிடை கூப்பிட்டு பேசுது. உனக்கு என்ன பிரச்சனை, இப்போதுமே தனியாக இருக்க, தனியாக போகிற வர்ற, என்ன பிரச்சனை, உன் மனசில் இருக்க வருத்தம் என்ன, அதை சொல்லுன்னு கேட்குது. ஆனால் டேவிட் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். அப்போயே ஒரு போலீஸ்காரே அங்கே வர்றான். டேரக்டாக மாறவை கண்ணால் குறி வைக்கிறான். பாயிண்ட் பண்ணி சுட போகிறான். ஆனால் சுடலை. அதுக்குள்ளே பார்த்தோன்னா பின்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அவன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த சின்ன பிள்ளைங்க கூட்டம் அங்கே இருக்குது. அவங்க கண்ணெல்லாம் மின்ன ஆரம்பிக்குது. மனசு மாதிரி தான் வச்சிருக்க அந்த கண்ணால தானே சுட்டுட்டு அப்பயே இறந்து போறான். அங்க சீனை கட் பண்ணா டேவிட் இன்னும் 2 பசங்களை கூட்டிட்டு நேராக சூசனை பார்க்க போறான். அப்பயே சூசன் தன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து ஓட தயாராக்காங்க. இவங்க எல்லாருமே சூசன் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க இருக்க லாபகம் போறாங்க. அங்க கண்ணாடி குடிவுக்குள்ள இறந்து போய் கிடக்கிற அந்த சின்ன பொண்ணை ஏலியனை காமிக்கிறாங்க. டேவிட் அந்த பொண்ணை பார்த்து கண்கலங்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவருடைய பேரு தன் மனைவியை அந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்காளே அப்படின்னு. சொல்லப்போனா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சு ஓட ஆரம்பிக்குது. தான் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நேராக சூசனை பார்க்குறான். வேற என்ன, நமக்கு தெரிஞ்சது தான், சூசன் தன்னைத்தானே கொண்டுட்டு அவங்க இறந்து போகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அந்த சின்ன பிள்ளைங்க டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்களை கொலை பண்ண போகிறாங்க. நேரம் அந்த குடம் கிட்ட போனால் அங்கே இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே தயாராக்காங்க. சொல்லப்போனால் அவங்களாம் நார்மலான பிள்ளைங்களே கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்களாம் அதை தெரியாமல் தான் சாவை தானே தேடி போகிறாங்க. அங்கே போன உடனே இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த மக்களுடைய கண்ணை பார்க்குறாங்க. அப்போ அவங்க மனசு மாதிரி அவங்க தனக்கு தானாவே தேவச்சுக்கிறாங்க. அவங்களாம் அதே ஸ்பாட்டில் எரிஞ்சு சாக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆள நேராக ஹெச்எம் கிட்ட போகிறாங்க. கவர்மெண்ட் இந்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த ஊரில் இருந்தால் நம்மளும் இறந்து போயிடுவோம், நம்ம இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சடனாக பார்த்தோன்னா அந்த ஹெச்எம்ஐ கிஸ் பண்ணிடுறான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு அந்த ஹெச்எம்ஐல ஒரு கண்ணு, இதான் சான்ஸ் அப்படின்னு அவங்கள கிஸ் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் அந்த பிள்ளைங்களை பொறுத்தல நிறைய போலீஸ் காரில் அங்கே போகிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே புத்தியே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைங்களை பற்றி தெரியாமல் அங்கே போயிடுறாங்க. மறுபடியும் இந்த பிள்ளைங்க அவங்கள பார்த்து ஹிப்னடைஸ் பண்ணி ஒருத்தருக்கு மாறி மாறி சுட்டுட்டு சாகிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்திலே இன்னும் நிறைய காரு ஹெலிகாப்டரில் நிறைய போலீஸ்காரங்க அங்கே போகிறாங்க. ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. வர்ற எல்லாத்தையுமே ஹிப்னடைஸ் பண்ணுறாங்க. வர்ற எல்லாருமே ஒருத்தருக்கு மாற்றி சுட்டுட்டு செத்து போகிறாங்க. அப்படி ஊரில் இருக்க மக்கள் போலீஸ்காரங்கன்னு எல்லாத்தையும் கொலை பண்ண பின்னாடி நேரம் நடந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆனாலும் ஸ்கூலுக்கு போகிறத மட்டும் ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க, நடந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹெச்எம் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் ஸ்கூலுக்கு போகிறான். போகும்போது தன் கையில் ஒரு பாம்பு கொண்டு போகிறான், அதை மறைச்சு கொண்டு போகிறான். இந்த பிள்ளைங்களை பற்றி பார்த்தோம்னா அவங்க ஹிப்னடைஸ் மட்டும் கிடையாது, மைண்டை படிப்பாங்க. அது மூலமாக தன்னை யார் தாக்க வந்தாலும் அவங்க தாக்குறதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ ஆலன் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா அதை படிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் ஆலனுக்கு முன்னாடி தெரியும், அவங்க மைண்டை படிப்பாங்கன்னு. ஸோ அதனால ஆலன் என்ன பண்ணுறான்னா அவங்க எல்லாத்தையுமே திசை திருப்ப கடந்த பல மணி நேரமாக ஒரு பிளெயினான ஒரு சோத்தை மட்டும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த பிள்ளைங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அந்த சோர் மட்டும் தான் தெரியுது. அவங்களுக்கு எதுவும் புரியல, ஆலன் எதுக்காடி அதை திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு.
அப்பயே பார்த்தோம்னா ஆலன் ஹெச்எம் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வெளியே வர வேணா சொல்லிட்டு வந்திருப்பான். ஆனா அவங்க வெளியே வந்து நேராக ஸ்கூலுக்குள்ள போயிடுறாங்க. அங்க இருக்க டேவிட்டை மட்டும் கூட்டிட்டு அவங்க வெளியே போக ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவன் நல்ல பையன். அதை பார்த்த மீதம் இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹெச்எம் ஹிப்னடைஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஹெச்எம் என்ன பண்றாங்க, தன் கண்ணை மூடிட்டு டேவிட்டை கூப்பிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. அப்போதான் அங்க இருக்க மாறான்ற அந்த பொண்ணுக்கு ஆலன் பாம்பு கொண்டு வந்திருக்க விஷயம் தெரியுது. ஆனா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கூல் மொத்தமும் வெடிச்சு சதுருது. அதுல ஆலன் முதற்கொண்டு எல்லா பிள்ளைங்களும் இறந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹெச்எம் டேவிடை காப்பாத்திட்டு அப்படின்னு மன நிம்மதியோட அவனை கூப்பிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல உட்காந்துருக்க டேவிடும் தன்னுடைய இறந்து போன காதலை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.